ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க மத்தியில வந்து தேவன் என்னுடைய வாழ்க்கையில செய்த காரியங்களை ஷேர் பண்றதுக்கு தேவன் தந்த இந்த தருணத்துக்காக இந்த கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. அது காட்டில ரொம்ப சந்தோஷமானது நீங்க செய்கிற இந்த ஊழியத்தை குறித்து கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் நிறைய டைம் ஆட்டோல டிராவல் பண்ணியிருக்கேன். அப்போ நான் பார்ப்பேன், ஈவன் முஸ்லீம்ஸ் கூட அவங்களுடைய அந்த ஷெல்ஃப் வச்சு அப்படி எடுத்துட்டு போகிறத நான் பார்த்துருக்கேன். சந்தோஷமா இருக்கும். அவங்களும் செய்யறாங்க, நாமளும் ஏதாவது செய்யணும்னு செய்யறாங்க. ஆனா உண்மையான தேவனுடைய ஊழியத்தை நீங்க செய்கிறது ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய பேர் செய்ய முடியாதது ஆண்டவர்களை கொண்டு செய்ய வைக்கிறார். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், I'm just a auto driver, but you are driving many. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள ஆட்டோல கூட்டிட்டு போறதுக்கு ஒரு சிலரா தான் இருக்கலாம். ஆனா தெரியாதவங்களை நிறைய பேர் நீங்க கூட்டு போறீங்க. அப்படிதானே? 99.9% நான் சொல்லலாம், உங்களுக்கு அவங்க யாருன்னே தெரியாது. பட் they believe you. உங்களுக்கு விசுவாசிக்கிறாங்க தானே? யாருன்னே தெரியல, இவங்க ஆட்டோல போனா எப்படி அப்படி நம்ம யோசிக்காமே அவங்க just tell the destination. இங்க போனோம் அப்படின்னா வாங்க, உடனே ஒரு சக் அப்படின்னு ஒரு சத்தம், என்ன மீட்டர் போடுவீங்க. அப்போ அவங்க உங்களோட டிராவல் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து உங்க மேல நீங்க யாரு, உங்க ஊர் என்ன, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க எதுவும் கேட்க மாட்டாங்க, இல்லைங்களா? நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, உங்க முகத்தை கூட சில நேரத்தில் அவங்க ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. ஆட்டோ ஏறுவாங்க, ஏறி உடனே பணத்தை கொடுத்து இறங்கும் போது பணத்தை கொடுத்துட்டு போவாங்க, இல்லைங்களா? அதனால நீங்க ரொம்ப பெரிய வேலையை செய்யுங்க. நீங்க செய்யற ஜாப் வந்து நாங்களும் கையை தட்டுறோம், நீங்களும் கூட சேர்ந்து கையை தட்டலாமா? ரொம்ப சந்தோஷம். நிறைய பேரு பாஸ்ட் ஆயிட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. வேற மக்களை மாத்திரம் நீங்க அவங்க டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போகல, நீங்க அநேகரை பரலோகத்துக்கு கொண்டு போற ஆளாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கண்டிப்பா அதோட பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. நிறைய பேரு ஆட்டோ விட்டு இறங்கின உடனே தேங்க்ஸ் சொல்லுவாங்க. சிலரு வேலை முடிஞ்சிச்சு இறங்கணும்னு போவாங்க, அதையும் நீங்க சகிச்சுக்கிறீங்க, அப்படிதானே? சிலர் தேங்க்ஸ் அண்ணா அப்படின்வாங்க. சரி, ஏதோ அம்மா கூட்டு போனீங்க, அதான் பணத்தை கொடுக்கணும், கொடுத்துட்டு போறவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் பார்கெயின் பண்ணுவாங்க, காய் கறி பார்கெயின் பண்ற மாதிரி பார்கெயின் பண்ணுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய சாஃப்ட் நல்லா ட்ரை பண்ணீங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா டோக்கன் ஆஃப் லவ் கொடுப்பாங்க. ஒரு சிலர் என்கிட்ட காசே இல்லை அப்படின்னு சொல்லி சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த இவ்வளவுதான் இருக்குன்னு உடனே நல்லவங்க என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் டைம் கொடு அப்படின்னு பண்றவங்கள நீங்க இருக்கலாம், எனக்கு தெரியல. இப்படி நிறைய பேர்கள் நிறைய காரியங்களை நீங்க பாக்குறீங்க. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு பாக்குறவங்க ஒரு சில சம்டைம்ஸ் நாளைக்கு அவங்க பார்க்க முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது ஜனங்களை நீங்க பார்க்கிறது பாஸ்டர்ஸ்ங்களை காட்டில பெரிய வேலை நீங்க செய்வாங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர் சர்ச்ல உட்கார்ந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஊழியம் செய்வாங்க, மற்ற ஜனங்களை பார்ப்பாங்க. ஆனா நீங்க டெய்லி ஒவ்வொருத்தரும் புது புதுசா நீங்க பாக்குறீங்க, அப்படிதானே? அதனால நீங்க பெரிய வேலையை செய்வீங்க. கர்த்தர் உங்களுக்கு அதுக்கு ஏற்ற பலனையும் கிருபையும் வேலையை கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனால சோர்ந்து போகாம நீங்க செய்ய வேண்டிய வேலையை கண்டிப்பா செய்யுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு இன்னைக்கு ஆட்டோ டிரைவ் பண்ணதுனால நல்ல அதிகமான பணம் கிடைச்சிருக்கலாம். அடுத்த நாள் அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் போயிருப்பீங்க, பட் கிடைச்சிருக்காது. சில நேரத்தில் சொல்லுவோம், இன்னைக்கு என்ன செய்வோம், பிள்ளைங்களுக்கு என்ன வாங்கி கொடுப்போம், வீட்டு வேலை செலவு, நிறைய காரியங்கள் அப்படிலாம் இருக்கும், இல்லைங்களா? யார் ஆட்டோ ஓட்டுறது சும்மா அவங்க லைஃப் என்ஜாய் பண்றதுக்காக ஓட்டுறோம். எல்லாருமே என்னதுக்கு ஓட்டுறோம், அவங்க குடும்ப தேவைகளை சந்திக்கப்படணும், பிள்ளைங்க படிக்கணும், மனைவியுடைய ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ், உங்களுக்கு தேவையான காரியங்கள், நிறைய காரியங்கள் இருக்கு, இல்லைங்களா? எல்லாருமே அவங்க என்ன செய்யறோம், அவங்க தேவைகளுக்காக கண்டிப்பா நீங்க செய்வீங்க, இல்லைங்களா? அதனால சோர்ந்து போகாம கண்டிப்பா செய்யுங்க. அது மட்டும் இல்லாதபடிக்கு நீங்க ஸ்பெஷல், யூஆர் ஸ்பெஷல் பீப்புள் பிகாஸ் யூ டு மினிஸ்ட்ரி. எல்லாரும் ஆட்டோ ஓட்டுறாங்க தான், ஆனா அதுல நீங்க ஸ்பெஷல், இல்லைங்களா? ஏன்னா நீங்க என்ன செய்றீங்க, விசேஷமா
ஏன்னா உங்களுடைய ரூல்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டிருக்கேன். பாஸ்டர் கிறிஸ்டி சொல்லுவாங்க, எங்களோட போன் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், எக்ஸ்ட்ரா பணம் வாங்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா எனக்கு தெரியாது, பட் நிறைய இருக்கலாம் சரிங்களா. இதெல்லாம் ஃபாலோ பண்றது. பாஸ்டர் சொன்னாங்க பிகினிங்ல 80 பேர் இருந்தாங்க, இப்போ கம்மியாயிட்டாங்க. அழைக்கப்பட்டவங்க அநேகம், திறந்து கொள்ளப்படும். சிலருக்கு வந்து கடினமா இருக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஏன்னா பரலோகத்துக்கு போறது கூட ஈஸியா போக முடியாது. there are many rules, isn't it? அப்படிதானே? நிறைய ரூல்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு உடனே அப்படியே சும்மா போய் நிறைய டீச்சிங்ஸ் அப்படி இருக்கு, பார்த்துருக்கீங்களா? நீங்க என்ன தப்பு செய்தாலும் செய்துக்கங்க, ஆண்டவர் மன்னிச்சுட்டார். நோ நீட் ஆஃப் ப்ரே, எல்லாரையும் பாவத்தை பண்ணீங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மன்னிச்சுட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு உபதேசம் போயிட்டு இருக்கு. ஆனா பரலோகத்துக்கு போறது ஈஸியா போக முடியும் இல்லைங்களா? அது போகணும் அப்படின்னா அது சில காரியங்கள் பாஸ்டர் சொன்னது போல நம்ம கேலரி சொன்னாங்க, நமக்குன்னு கொடுத்திருக்கிற இந்த வேர்ட்ஸ்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அது ஒவ்வொரு காரியங்கள் நம்மளோட லைஃப் சேஞ்ச் ஆகும். அதுதான் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகும் இல்லைங்களா? இந்த வசனம் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம கொண்டு போகும். நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கண்டிப்பா அதனுடைய கனத்தை தருவார். நீங்க நிறைய பேருக்கு காஸ்பல் ஷேர் பண்ணிருக்கலாம், நிறைய பேர் உங்களுடைய வண்டியில இருந்து ட்ராக்ஸ் எடுத்துட்டு போயிருக்கலாம். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், அவங்க முகத்தை பார்த்து என்ன இந்த ஒன்னு அக்செப்டன்ஸ் இல்லையே, அந்த ஜனங்க எப்படி எடுத்துக்கிறாங்களோ தெரியலையே அப்படி நீங்க யோசிக்கலாம். ஆனா ஒரு நாள் வரும், அவங்க பிரதர் சொன்னது போல பரலோகத்துல நீங்க செய்த ஒரு ஊழியத்துக்கு பலனை நமக்கு பார்க்கணும். அல்லேலூயா. பிரசங்கி 11ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம், அது ஒரு தமிழ்ல யாராவது வாசிங்க. பிரசங்கி 11:1. பிரசங்கி உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண். ஹல்லேலூயா. அநேக நாட்கள் நீங்க வந்து செய்கிற வேலையை செய்துட்டு போறீங்க, அதோட பலனை ஒருவேளை நீங்க பார்க்கல, ஐயோ என்னடா நான் இவ்வளவு சொன்னே ஒண்ணுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலையே அப்படி நீங்க ஒரு வேலை சில நேரத்துல யோசிக்கலாம். ஆனா ஒரு நாள் வரும், நம்ம பரலோகத்துல அவங்க எல்லாம் பார்ப்போம். அவங்க சொல்லுவாங்க, நம்ம மறந்துருப்போம், இந்த அங்கிள் இந்த அண்ணா இவங்க ஆட்டோல போகும்போது இவங்க கொடுத்த டிராக்ஸை வச்சுதான் நான் படிச்சேன், கர்த்தருடைய வாழ்க்கையை மாத்தினாரு அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. தொடர்ந்து நீங்க செய்கிற ஊழியத்தை சந்தோஷமா செய்யுங்க. அநேக நேரத்துல சோர்வு வரலாம், அநேக நேரத்துல பயம், சில நேரத்துல உங்களை ஜனங்க வந்து உங்க வண்டியில ஏறுங்க, எப்படிப்பட்ட ஜனங்க ஏறுவாங்கன்னு சொல்ல முடியாது. நல்லவங்களே ஏறுறாங்க, கெட்டவங்களும் ஏறுறாங்க, மரியாதை இல்லாம பேசுறவங்களும் ஏறுறாங்க, மரியாதையோட பேசுறவங்களும் ஏறுறாங்க, பாஷை தெரிஞ்சவங்களும் ஏறுறாங்க, பாஷை தெரியாதவங்களும் ஏறுறாங்க. ஆக்ஷன் பேசிய நம்ம அவங்க கிட்ட நம்ம இது பண்ணிக்கிறோம். அது இல்லாதபடிக்கு சிலர் வந்து பணத்தை கொடுக்குற ஒரு நிமிஷம் இல்லைங்கன்னு உள்ள போவாங்க, போயிட்டு ஆள் எங்க போறாருன்னு தெரியாது. எத்தனை பேர் அந்த அனுபவப்பட்டிருக்கீங்களா? யாராவது? கண்டிப்பா இருக்கும். நான் வரேன் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்வாங்க, அதுமே எஸ்கேப். அப்படியேப்பட்ட ஜனங்களையும் நீங்க பார்த்துருக்கீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ரொம்ப பொறுமையை கொடுத்துருக்காரு. ஆனாலும் அந்த எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்க ஆட்டோவை தூக்கி போட்டு வீட்டுக்கு போகல, அடுத்த ஒரு கிராக்கியை உட்கார வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்க? ஓட்டுறீங்க தானே? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க இந்த பொறுமைக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஹல்லேலூயா. பொறுமை இல்லைன்னா வண்டி ஓட்ட முடியாது இல்லைங்களா? வேகமா ஓட்டுறாங்க, நிறைய பேர் விவேகம் இல்லாம ஓட்டுறாங்க. ஆனா நம்ம அப்படி இல்லை. நான் விசுவாசிக்கிறேன், நீங்க வேகமா ஓட்டினாலும் விவேகமா ஓட்டி அநேகர், ஏன்னா நிறைய பேர் எங்க போனோம், சில இடத்துக்கு ஹாஸ்பிட்டல் போகணும், சில முக்கியமான இடத்துக்கு போகணும்னு சொல்லி அர்ஜென்ட்டோட, சும்மா குறுங்கெல்லாம் ஆட்டோல போக மாட்டாங்க, ஏதோ அர்ஜென்ட்டோட தான் ஆட்டோல போவாங்க இல்லைங்களா? அப்போ அவங்களை கொண்டு போய் அந்த இடத்துல சேர்க்கணும் போது நீங்க பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு நீங்க செய்வீங்க இல்லைங்களா? இப்போ இன்னைக்கு காலத்து நாங்க 2 பேர் பைக்ல வந்துட்டு இருந்தோம். எங்களுக்கு நான் கொஞ்சம் முன்னால போயிட்டு திடீர்னு ஒரு சத்தம் பாத்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல பார்க்கும்போது நியூலி கப்பல் மாதிரி தர்றாங்க. அங்க கொஞ்சம் சாணி இருந்தது, அது மேல வண்டி ஏற்றிட்டார் போல இருந்தது, குடை விழுந்துட்டாங்க. எனக்கு இங்க வந்து உட்காந்து எவ்வளவு நேரம் கூட அந்த ஹார்ட் அந்த பீட் வந்து அப்படியே தான் இருந்தது. ஏன்னா அவர் விழுந்தது மாதிரி தான் இருந்துட்டார். பின்னால அவங்க ஒய்ஃப் அழுகுறாங்க, கதறாங்க. என்ன ஆனது ஏதானது தெரியல. அதுக்குள்ள ஜனங்க சேர்ந்துட்டாங்க.
சில நேரத்துல நம்ம வேகமா போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். கொஞ்சம் ஏர்லியரா கிளம்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இல்லைங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்குறீங்க பிள்ளைங்களை, இன்னும் இவங்க எனக்கு ஆலோசனை கொடுக்க வந்திருக்காங்களா நினைக்காதீங்க. ஜஸ்ட் எனக்கு தோணுதை நான் சொல்றேன். அப்போ நீங்க ஒரு 10 o'clock கொண்டு போய் பிள்ளைங்களை சேர்க்கணும் அப்படின்னா, அந்த பிள்ளைங்க வீட்டுல 9:30 கொண்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் வெளியேற கிளம்பிட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைங்களா? அதனால அநேகருடைய வாழ்க்கை, அநேகருடைய உயிரை நம்ம காப்பாற்றணும். வேகமா போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்படி வேகமா போய் அநேகருடைய வாழ்க்கையை அவங்க நிமித்தம் எழுந்திருக்கிறத நம்ம பார்க்கணும். ட்ரெயின் பிடிக்கணும், ஃபிளைட் பிடிக்கிறது, ட்ரெயின் ஆட்டோ போகிறதுல. பட் சொல்றேன் நான், சரி திடீர்னு எப்படி எல்லாம் காரியங்கள் இருக்கும்போது நம்ம நிதானமா சமாதானத்தோட ஜபத்தோட நம்ம செய்யும்போது கர்த்தர் நமக்கு கண்டிப்பா பாதுகாப்பு தருவாரு. ஆண்டவர் பார்த்துக்குவார் வேகமா ஓட்டாதீங்க. ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துருக்காரு. மெதுவா வண்டியை ஓட்டி போய் ஆட்களை அவங்க ஏன்னா உங்களை நம்பி வீட்டுல ஒரு குடும்பம் உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கு. இதே வெயிட்டிங் ஃபார் யூ, மை டாட் வில் கம் பேக். என் மகன் திரும்பி வீட்டுக்கு சீக்கிரம் வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோட நீங்க வண்டியில உட்கார்றதுக்கு முன்பாக ஜெபிப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஜெபத்தோட நீங்க செய்யும் போது கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு வழி நடத்துவாரு. அநேக ஆத்துமாக்கள்னால ஆண்டவர் ஒரு வேலையை நீங்க பார்க்கல, ஆனா நம்ம பார்க்காத ஒரு நாள் வரும், பரலோகத்துல எழுப்பி நீங்களை குறித்து சாட்சி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கண்டிப்பா அந்த காரியங்களை செய்வாரு. அது மட்டும் இல்லாதபடிக்கு இந்த நேரத்துல கர்த்தர் என்னையே இந்த மத்தியில சாட்சியா எடுத்திருக்காரு. நான் இந்த குடும்பத்துல இருந்து பிறந்தவன். பட் நான் 6 வயசு இருக்கும்போது ஆண்டரை ஏத்துக்கிட்டேன். 6 வயசு இருக்கும்போது ஆண்டரை ஏத்துக்கிட்டேன். எங்க அம்மா அப்பா ஆண்டரை ஏத்துக்கிட்டாங்க. அது நிமித்தம் நாங்களும் சபைக்கு போக ஆரம்பிச்சோம். நான் 12 வயசு இருக்கும்போது ஞானஸ்தானம் நடந்தேன். ஹல்லேலூயா. 12 வயசுல ஞானஸ்தானம் நடந்தேன். நான் 8th படிக்கும் போது நான் ஊழியத்துக்காக மிஷனரியா ஒப்பு கொடுத்தேன். 10th படிக்கும் போது பஞ்சாபுக்கு போகணும்னு நினைச்சேன். ஆனா ஆண்டருடைய சித்தம் எனக்கு வந்து நான் பீகார் போகணும்னு சொல்லி நான் 12th படிச்சுட்டு இருக்கும் போது ஆண்டர் என்னை முழு நேர ஊழியத்துக்காக அழைச்சார். ஹல்லேலூயா. அப்ப நான் 12th படிச்சுட்டு தான் இருக்கேன். பட் ஆண்டர் வந்து என்ன ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் செய்யணும்னு ஆசை. பட் நான் என்ன நினைச்சேன், நல்லா படிக்கணும், நல்லா ஆளாகணும், நல்லா பணம் சம்பாதிச்சுட்டு அது பிறகு நான் ஊழியம் செய்யணும், ஒரு 30 வயசான பிறகு செய்யணும், மிஷனரியா போகணும். பட் இப்ப இல்லை அப்படின்னு நான் நினைச்சேன். நான் 12th படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்ரீலங்கால இருந்து ஒரு ஆண்டி வந்து அவங்க என்னை பார்த்து தீர்க்க சொன்னாங்க, கர்த்தரோட ஊழியத்துக்காக அழைச்சிருக்காரு. அவங்க ஃபிளைட் ஏறும்போது ஆண்டைய மோத காட்டினாங்க. யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்கள யாரும் எனக்கு தெரியும். பட் அவங்களுக்கு ஆண்டைய மோத காட்டி சொன்னாரா, அவளை போய் நீ ஊழியத்துக்காக அவளை நீ போய் அபிஷேகம் பண்ணு சொல்லி அவங்க வந்து எனக்கு சொன்னாங்க. அப்ப நான் உடனே யோசிச்சேன், நான் படிக்கணுமே, படிக்கனா நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பெங்களூரு, படிக்கலைன்னா நம்மளை பார்த்து படிக்கலையே அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு அவமானம் ஒரு பக்கம். அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இம்மீடியட்டா ஒபே, என் பேக் தூக்கி போட்டு நான் அன்னில இருந்து நான் 17 வயசு இருக்கும்போது ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நான் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. நான் 19ஆம் வயசு இருக்கும்போது நான் பீகாருக்கு மிஷனரியா போனேன். அநேக தடைகள் மத்தியிலும் தேவன் என்னை கொண்டு போய் 4 வருஷம் ஸ்பின்ஸ்டரா இருந்து கல்யாணம் செய்யாம இருந்து அந்த டைம் வாலிபன் போடுறாங்க ஊழியம் செய்து 97 எனக்கு மேரேஜ் ஆனது. அன்று அதோட அந்த கணவனோட சேர்ந்து பீகார்ல பெத்தியான்ற இடத்துல ஊழியம் சேர்த்து கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டு எனக்கு 2 பொட்ட பிள்ளைகளை கொடுத்துருக்காங்க, பெண் பிள்ளைகளை கொடுத்துருக்காங்க. 2 பெண் பிள்ளைகளும் கர்த்தருக்காக ஆண்டவர் ஊழியம் செய்துட்டு இருக்காங்க. பிளஸ் பெரியவர் படிச்சுட்டு இருக்கா, சின்னவர் இன்னைக்கு பெரியவர் வேலை செய்துட்டு இருக்கா, சின்னவர் படிச்சுட்டு இருக்கா. கர்த்தருக்காக 2 பேரையும் ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்துருக்கோம். அவர்களும் ஆண்டுக்காக பிளே கீபோர்டு வாசிட்டு ஆராதனை நடத்தி வரவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி சண்டேஸ்ல வரவங்களுக்கு சமையல் செய்து போட்டு நாங்க ஹிந்தி சர்ச் நடத்துறோம். நடத்திட்டு இன்னைக்கு அந்த ஜனங்க மத்தியில நாங்க ஊழியம் செய்துட்டு இருக்கோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகாத. நான் இந்த நாள்ல 3 காரியத்தை மட்டுமே நான் சொல்லிட்டு நான் சுருக்கமா முடிக்கிறேன். நீங்க எல்லாரும் ஊழியம் செய்வீங்க, அப்படிதானே? ஒரு சிலர் சொன்னாங்க, இவங்க சர்ச் நடத்துறாங்க, உடல் ஊழியரா இருக்காங்க, எல்டர்ஸா இருக்காங்க அப்படின்னு. எல்லாருமே ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைல இருந்து பெரியவங்க வரைக்கும் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய இதுதான் வாஞ்சை இல்லைங்களா? மோசே அவரை ஜனங்களை நடத்திட்டு இருக்கும் போது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓயாம வேலை செய்துட்டு இருக்காரு. ஓயாம ஜனங்களை சந்திக்கணும், அவங்களோட பிரச்சனை, இவங்களோட பிரச்சனை, எல்லாருடைய பிரச்சனை, மனைவி வேண்டாம், பிள்ளைங்க வேண்டாம்,
எதுவும் வேண்டாம்னு சொல்லி சாப்பிடணும் சாப்பிட்டாரான்னு தெரியல. அந்த மாதிரி காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஜனங்களோட உட்கார்ந்து அவர் என்ன செய்துட்டு இருக்காரு, அவங்களுடைய நியாயம் தீர்த்துட்டு இருக்காரு, அவங்களோட பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அவருடைய மாமனார் வராரு. மாமனார் வந்து அவருக்கு புத்தி சொல்றாரு, என்ன பண்ணு, நீ ஒரு சிலரை என்ன பண்ணு, செலக்ட் பண்ணு. அவங்க என்ன கேப்பபிளான ஆட்களை நீ என்ன பண்ணு, செலக்ட் பண்ணு. அவங்க உன்னுடைய வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி. நல்லா படிச்சவங்க இருக்கணும், நல்லா பண வசதியா இருக்கணும், நல்லா வீடு இருக்கணும், நல்லா இதான் பேசுறதுக்கு திறமையா இருக்கணும், அதெல்லாம் சொல்லுங்க. 3 காரியத்தை சொன்னார். படிப்போமா அந்த வசனத்தை? எக்ஸோடஸ், யாத்ராகமம் 18 அதிகாரம் 21 வசனம். தமிழ்ல ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசை வெறுக்கிறவருமான திறமையுள்ள மனிதனை திறமை உள்ள மனிதன்னா நம்ம என்ன யோசிப்போம்? திறமைனா நல்லா சண்டை போடுறவங்க, நல்லா பேசுறவங்க, நல்லா வெயிட் தூக்குறவங்க, நல்லா சமைக்கிறவங்க யோசிப்பேன். திறமையா இருக்க, நல்லா கேட்பாரு, நல்லா செய்வார், எங்க விட்டாலும் செய்வார், அது எல்லாருமே செய்யலாம். ஆனா இந்த 3 காரியத்தை மட்டுமே இங்க ஸ்பெசிபிக்கா சொல்றாங்க. தேவனுக்கு பயந்தவங்க, உண்மை உள்ளவங்க மற்றும் பொருளாசை. அதாவது அதனுடைய டிரான்ஸ்லேஷன் இன்டெகிரிட்டி, நேர்மையான மனுஷன். 3 விதமான குணம் உள்ள மனுஷனை என்ன பண்ணு, தேர்ந்தெடுத்துக்கிட்டு 1000, 100, 50 அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்களுக்கு என்ன செய்ய, அவங்க மேல அதிகாரம், அவங்க கையில பொறுப்பு கொடுத்தா அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இன்னைக்கு தேவன் இப்படிப்பட்ட ஆட்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. ஆனா நம்மகிட்ட எதிர்பார்த்தது தேவ பயமுள்ள ஒரு மனுஷனை எதிர்பார்க்க. நமக்கு தேவ பயம், நம்ம எல்லாமே செய்யலாம். ஆனா அநேக நேரத்துல நம்ம யோசிக்கிறோம், என்ன அர்த்தம், என்ன யார் என்ன பார்க்க போறா அப்படின்னு நினைச்சு தேவன் பயம் எல்லாமே இன்னைக்கு அநேகர் வாழ்ந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையில இன்னைக்கு தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது, தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். தேவனுக்கு பயப்படுற மனுஷனுக்கு தேவன் அநேக விதமான ஆசீர்வாதங்களை நமக்காக வச்சிருக்காரு இல்லைங்களா? கர்த்தருக்கு பயப்படுறான பயத்தினால தேவன் நமக்கு என்ன பண்றாரு, ஞானத்தினால நிரப்புறாரு. தேவனுக்கு பயப்படும் போது தேவன் நமக்கு வெற்றியான எல்லா காரியங்களும், குடும்பத்துக்கு தேவையான காரியம் எல்லா பிளெஸிங்ஸ் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அதே போல நம்ம பார்த்தோம், உண்மை, ட்ரூத், உண்மை உள்ள மனுஷனை ஆண்டவர் என்ன பண்றாரு, அநேகருக்கு அதிகாரியா ஆண்டவர் எடுத்து உபயோகப்படுத்துறாரு இல்லைங்களா? உண்மையா இருக்கும் போது உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு, அநேகருக்கு ஆண்டவர் உங்களை உபயோகப்படுத்துவார். அதே போல இந்த நேர்மையா இருக்கும்போது பண ஆசை, மற்றபடி பலவிதமான ஆசைகள், நம்ம வண்டியில பலவிதமான ஜனங்கள் டிராவல் பண்றோம். இந்த நாட்கள்ல பெங்களூருடைய லிவிங் பார்க்கும் போதே வேதனையா இருக்கு. சிலருடைய லைஃப் ஸ்டைல், சிலருடைய ட்ரெஸ் கோடு பார்க்க சகிக்க முடியல. ஆனாலும் நம்மள லேடிஸா இருக்கும் போதே நமக்கு கஷ்டமா இருக்கும் போது, அப்ப நம்ம ஜென்ஸுங்களுக்கு இன்னும் எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு நம்ம தெரியும், அதை நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ அந்த நேரத்துல நம்ம தேவனிடத்துல நம்ம கேட்போம், காலையில கிளம்பும், ஆண்டவரே நமக்கு பயப்படுறதான பயமும் உண்மையும் நேர்மை எனக்கு தாங்க ஆண்டவரே. அப்ப நான் அது 3 காரியம் நம்ம உள்ள இருக்கும் போது கர்த்தர் நம்மள அநேகருக்கு அதிகாரியா ஆண்டவர் எடுத்து உபயோகப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்ம ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும். இந்த 3 கேரக்டரும் ஒரே ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தது, அது யோசேப்புக்குள்ள இருந்தது நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கை சாதாரணமா இல்லை. அவனோட பட்ட கஷ்டங்கள், அவனுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்து அவனுக்கு அப்பா அம்மாவுக்கு பிள்ளை இல்லாம இருந்த நேரத்துல ரொம்ப வருஷங்கள் கழிச்சு அவன் பிறந்தான். அதுக்கு பிறகு அவனுக்கு ஒரு கனவு காணுறான். கனவு கண்டவன அண்ணனுக்கெல்லாம் கோவப்படுறாங்க. அப்பாவுக்கு அவங்கள ரொம்ப ஆசை, நல்ல வண்ணமா அவனுக்கு ட்ரெஸ் தைச்சு கொடுக்காம பொறாமை, எரிச்சல், கோபம் அவன் மேல இருந்தது. அதை கொண்டு போய் அதெல்லாம் கொண்டு போய் பள்ளத்துல தூக்கி போட்டாங்க, வித்தாங்க. எவ்வளோ அவனுடைய வாழ்க்கையில வரும்போது கூட அவனுடைய வாழ்க்கையில அவன் தேவன் மேல இருந்த அந்த பயத்தை அவன் விட்டு போவான். ஹல்லேலூயா. அவனை விற்று போட்டு அவன் கொண்டு போய் வித்துட்டாங்க. வித்து போய் ஊர்ல, எந்த ஊர்ல, வெளி ஊர்ல போய் இருக்காரு. அங்கேயும் யாரும் என்ன பார்க்கல,
யார் என்ன பாக்குறாங்க, நான் என்ன செய்யறத யாருக்கு என்ன தெரிய போகுது, அங்க என்ன பாஸ்ட் இருக்காங்களா, அங்க என்ன சர்ச் இருக்கா, அங்க பைபிள் இல்ல, ஒண்ணுமே இல்லை, யார் என்ன பாக்குறாங்கன்னு நினைக்கல. அந்த இடத்துலயும் தேவனுக்கு பயந்து வாழ்ந்ததுனால தேவன் அவனை ஃபேரோ அடுத்ததாக அவன் ஆண்களுக்கு எடுத்து உயர்த்தினாருன்னு நம்ம பார்க்கணும். அவங்க கதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க எல்லாருமே யோசனை கொடுத்து தெரியும் இல்லைங்களா. அவனுடைய வாழ்க்கையில தேவன் மேல இருந்தா அந்த பயம் இருந்ததுனால பாவம் செய்ய அவன் துணிக்கும் போது கூட அவன் அந்த பாவத்தை அவன் என்ன பண்ண செய்யல. அவன் தேவன் மேல பயம் இருந்ததுனாலதான் ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அந்த 7 வருஷமா அவன் சேர்த்து வச்ச அந்த தானியங்களை அந்த நாட் ஒன்லி இஜிப்ட் உலகம் எங்கிலும் அந்த ஜனங்களுக்கு போதுமான அளவுக்கு சாப்பாடு சேர்த்து வச்சுதான் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. ஏன்னா அவனுக்குள்ள இருந்த அந்த தேவ பயம், அவனுக்குள்ள இருந்த அந்த நேர்மை, அவனுக்குள்ள இருந்த அந்த உண்மைனால கர்த்தர் அவனை எடுத்து உபயோகப்படுத்துறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்ம உயர்த்தணும் அப்படின்னு சொன்னா நம்ம செய்கிறதான காரியங்களை நம்ம திருப்தியா இருக்க வேண்டாம். நம்ம இதுதான் போதும். ஆண்டவர் இன்னைக்கு வர நாட்களே அநேக பொறுப்புகள் ஆண்டவர்களுக்கு கொடுப்பார் இல்லைங்களா. இதை நம்ம அதையும் நம்ம பெருசாக்கி நிறைய பேர் ஒரு சின்ன ஒரு ரொம்ப இதாயிட்டா அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னும் ஆண்டவர் அநேக விதமான காரியங்களை அதிகாரி ஆகவும் அநேக பிளெஸிங்ஸ் ஆண்டவர் வச்சிருக்காரு. அந்த பிளெஸிங்ஸ் உங்களுக்குள்ள வேணும், அது வரணும். உங்களுக்கு வச்சு அது வரணும்னா தேவன் மேல இருக்கிற அந்த பயத்தை உங்களுக்கு எடுத்து போடாதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பார்க்கிறார், நான் எங்க இருந்தாலும் ஆண்டவர் என்ன பார்க்கிறார், எங்க போனாலும் ஆண்டவர் என்ன பார்க்கிறார். அந்த பயம் உங்களுக்குள்ள இருக்கட்டும். உண்மை, அந்த உண்மை உள்ள மனுஷன் ஆண்டவர் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தருகிறார். ஹல்லேலூயா. நீங்க உண்மையா இருந்து பாருங்க, உங்களுக்கு வேண்டியான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் ஆட்டோ தான் பெரிய கார், என்ன ஸ்கார்பியோவா இல்ல பெரிய BMW இல்ல யோசிக்காதீங்க. அதை காட்டிலும் ஆண்டவர் அவங்ககிட்ட இருக்கிற சமாதானத்தை காட்டிலும் அதிகமான சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நாங்க எவ்வளவு பெரிய பைலட் இல்லை, நாங்க ஒன்னும் பெரிய ஆளுங்க அப்படி யோசிக்காதீங்க. நீங்க செய்கிற வேலையை யாராலும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. BMW ஓட்டுறவங்க அல்லது ஃபிளைட் ஓட்டுறவங்க கூட ஆட்டோ கொடுத்தா ஓடுவாங்களா? ஓட்ட மாட்டோமா? அப்படி அவங்களுக்குள்ள ஒரு பெருமை இருக்கும் இல்ல. நீங்க செய்யற வேலை உங்களுக்கு தெரியாதவங்க கூட உங்க வண்டியில ஏறி உட்காந்து என்னை கொண்டு போய் இந்த அங்கிள் சேர்த்துருவாரு, இந்த அண்ணன் என்னை போய் சேர்த்துருவாரு, எனக்கு இடம் தெரியல, ஊரு தெரியல, பேர் தெரியல, ஆனாலும் கரெக்டா கொண்டு போய் சேர்த்துருவான்னு நம்பிக்கையோட உங்க கூட உட்காந்து பாருங்க. அவங்களுக்கு உண்மையா இருங்க. அதை மற்ற இல்லாதபடிக்கு நீங்க நேர்மையா இருக்கும்போது கர்த்தருக்குள்ள கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. முடிக்கிறேன். அடுத்து பேசுவாங்க. சின்ன ஜபத்தை நம்ம அவர கண்களை மூடி தேவனிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உமக்கு பயப்படுறதான பயத்தையும் உண்மையும் நேர்மையும் எனக்குள்ள தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினது போல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். யாராவது ஒரு சின்ன ஜபம், பெருசா சின்ன ஜபத்தை பண்ணி நம்ம முடியும். स्तोत्रांडरे तुदिग्रापा नतिराजा नालुकराजा स्तोत्रांडरे ஞானமுள்ள கைப்பற்றாதே வார்த்தைகளுக்காக உங்களை ராஜா. ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற ஆண்டவரே, அந்த பயமும் ஆண்டவரே, அந்த உண்மையும் ஆண்டவரே